ஹே கைஸ், இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம்னா நம்ம அந்தியூருக்கு பக்கத்தில் தம்பிக்காயலன் கோயில் நோம்பி வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி, நாமளும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தாங்க நாங்களும் கிளம்பி போயிட்டோம். கிளம்பி நாங்களும் தம்பிக்காயலன் கோயிலுக்கு பக்கமாக நானும் எங்கள் மாமா அப்படியே நம்ம டுக்காட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கைஸ், ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவில் டுக்காட்டியை பார்த்தேன். இன்றைக்கி தான் சரி நம்ம டுக்காட்டி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாவும் டுக்காட்டி எடுத்துகிட்டு அப்படியே கோயில் இருக்க இடத்துக்கு நாங்களே ரீச் ஆகிட்டேங்க. ரீச் ஆகிட்டு உள்ளே என்ட்ரானோடனே உள்ளே போகிற வழியே பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. போகிற வழியே இவ்வளோ கூட்டமாக இருக்கே, சாமி கும்பிட்றக்கு எவ்வளோ பெரிய லைன் நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக கொஞ்சம் தூரம் உள்ளே கோயிலுக்குள்ளே வர வர எங்களுக்கும் நிற்கிற அந்த லைன் எடுத்து தெரிஞ்சுது. நாங்களும் சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, லைனில் நின்று நம்ம தம்பிக்கலையின் சுவாமியை பார்த்து நல்லா சாமி எல்லாமே கும்பிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் ஆச்சு லைனில் நின்று சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே வெளியே வரத காரணம். எப்படி போன வீக் குருநாத சாமி கோயில் திருவிழா நடந்தோ அதே மாதிரி தாங்க இந்த வீக் தம்பிக்கலையின் கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தா நாங்கள் தேர் இழுத்துட்டு வந்து வச்சுருப்பாங்களா, அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டேங்க. எப்படி குருநாத சாமி கோயிலில் தேரை வந்து அவங்க தோளில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களோ அதே மாதிரி தாங்க தம்பிக்கலையின் கோயிலையும் தோளில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. மொத்தம் 3 தேர், ஒரு சின்ன தேர்னு சொல்லிட்டு மொத்தம் 4 இருந்துச்சு. 4 தேர் வந்து தம்பிக்கலையின் கோயிலுக்கு வந்து தேரானது வந்து இழுக்கப்படுதுங்க. சூப்பராக இருந்துச்சு. தேர் எல்லாமே அந்த ஜோடிச்சிருந்தது அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அங்கே ஒரு சாமி இருந்துச்சு, அதையும் நாங்கள் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறப்ப தான் கரெக்டாக பரநேரத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே அங்கே நின்று கொஞ்சம் நேரம் நாங்களும் பார்த்துட்டு இருந்தேங்க. அடுத்தா அங்கேருந்து கிளம்பி தூரியெல்லாம் இருக்க இடத்துக்கு நாங்களும் வந்துட்டேங்க. தூரி இருக்க இடத்துக்கு வந்தோடனே அங்கேயும் நிறையா தூரிகள் வந்து இருந்தது. குருநாதசாமி கோயில் இருந்த அளவுக்கு அந்தளவுக்கு தூரிகள் வந்து அதிகமாக இல்லை, கொஞ்சம் அளவுக்குள்ள தூரிகள் எல்லாமே இருந்துச்சு. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் தம்பிக்கலையின் கோயில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்குமாமாங்க. என்ன நினச்சி நம்ம வேண்டிட்டு போகிறோமோ அது அப்படியே நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த தம்பிக்கலையின் கோயில் திருவிழாவானது 2 நாளைக்கு வந்து நடக்க போகுதுங்க. இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்குமே நடக்க போகுது. மறக்காமல் இந்த திருவிழாவில் போய் கலந்துக்குங்க. சரி கைஸ், இந்த மாதிரி கோயில் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணி விட்ருங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.